காட்டுமன்னார்கோவில் செல்கின்ற பேருந்துகள் புதிதாக கல்லூரி கட்டிடம் கட்டப்பட்டு, அதாவது குமராட்சியிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் கீழவன்னியூர் என்ற கிராமத்தில் உட்பகுதியில் பேருந்து செல்லாத வழியில் கல்லூரி அமைக்கப்பட்டு நிரந்தரமாக அதுக்கு சொந்த இடம் ஏற்படுத்தப்பட்டு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு இப்போ திறந்து வைத்தார். முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அப்போ அங்குள்ள மாணவர்களும் கல்லூரிய முதல்வர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் அந்த பேருந்து வழித்தடம் வேண்டும், காலையில் மாணவர்கள் வந்து செல்வருகின்ற நேரத்திலும் அதே போல் கல்லூரி முடிந்து செல்கின்ற நேரத்திலும் 2 பஸ்ஸு பேருந்து வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த நேரத்திற்கு இப்போ உடனடியாக அந்த போக்குவரத்து வசதியை இங்கே ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் காட்டுமன்னார்கோவிலேருந்து ஒரு பஸ் வரும். அதே நேரத்தில் சிதம்பரத்திலிருந்து கிளம்பும் வந்து இங்கே மாணவர்கள் சென்றோம். இது மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அதை பயன்படுத்தி கட்சியிலேருந்து 3000 பேர் நேற்று திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. 3000 பேர் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அது சீமான் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே 3000 எப்படி கன்ஃபார்மாக தெரியும், அவங்க நான் ஒதுக்கி விட்ட ஆளை தான் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காருண்ணே சீமான். அவர் எங்கே இந்த அவர் அவர் ஒதுக்கி விட்ட அவர் பாணியிலே பேச வேண்டும் என்றால், அவர் ஒதுக்கி விட்ட ஆட்கள் சேருகின்றார்கள் என்றால் அந்த அளவுக்கு ஒதுக்கப்படுகின்ற அளவுக்கு அவர் ஒதுக்கி இருக்கின்றார். ஒரு தலைமை என்றால் கட்சி தன்னை நம்பி வந்த இயக்க தோழர்களை அவர்களுக்கு ஏற்ற கட்சியை நடத்த வேண்டும். அவர்களும் அதை அரவணைத்து கொண்டு அரவணைப்பு முளையும் பயிர் விளையும் பயிர் முளையிலே தெரிகின்ற அளவுக்கு இப்போ கட்சி ஆரம்பித்து சில ஆண்டுகள் ஆனால் கூட இப்போ அந்த அளவுக்கு அவர்கள் இப்போ அதிகாரத்தை அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லாமல் அதிகாரத்தை அவர் கட்சிக்காரர்கள் மீது காட்டுகின்ற காரணம். இப்போ இதே திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட 5-6 முறை ஆட்சியை பிடித்திருக்கிறார். பல முறை எதிர்கட்சியில் இருந்தாலும் நாங்கள் கட்சி தலைமை தலைவர் தொண்டர்களை அரவணைத்து கொண்டு செல்லுகின்ற காரணத்தால் தான் நீண்ட காலமாக 75 ஆண்டுகள் கொண்டாடுகின்ற விழாவாக கட்சியாக இந்த கட்சி இருக்கிறது. ஆக ஏற்றம் தாழ்வு வரும்போதெல்லாம் நிலையாக இருக்கக்கூடிய தோழர்களை அரவணைக்கின்ற பொறுமை பண்பு இருக்கின்ற காரணத்தால் தலைமை இருக்கின்ற காரணத்தால் தான் அவர்கள் நீண்ட நாள் அந்த பயணம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்போ புதியதாக வருகிறார் என்றால் அவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் பேசுகின்ற பைத்தியகாரத்தனமாக எல்லாத்தையும் பேசுகிறார் தான். பெரியார் குறித்து 2 விதமாக பேசுகிறாரு. முன்னாடியே அவதூறாக பேசினார், இப்போ வந்து நல்ல விதமாக பேசுகிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன? அது உடல்நலக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஒரே கட்டத்தில் வந்து பேச்சு இருக்கணும். அது உடல் என்பது இப்போ பல விதமான பேரை வச்சுக்கலாம், பைத்தியமும் வைக்கலாம். ஆக அவர்கள் இருந்த துறையில் இருந்து ஒதுக்கப்பட்ட காரணத்தால் அவர் இயக்கம் இப்போது ஆரம்பிக்கின்றார்கள். அவர் இயக்குனர் பொறுப்பு, நடிகர் பொறுப்பு இருந்து அதிலே பரிமாணிக்க முடியாத காரணத்தால் இப்போது அரசியல் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுது இங்கே கலைஞர் அவர்கள் ஆட்சி இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியை ஆரம்பித்து அதிலிருந்து 75 ஆண்டு காலத்தில் இன்றைய தினம் எல்லோரும் இந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னெல்லாம் சொல்லுவாங்க, வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்று சொல்வார்கள். இப்போ தெற்கே வாழ்கின்ற நிலையை உருவாக்குவது இந்த திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த கலைஞர் அவர்கள் அங்கே 5 முறை ஆட்சியில் இருந்து பல திட்டங்களை புதிய துறைகளை இங்கே உருவாக்கி மாணவர்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, தொழிலாளிகளுக்கும் சரி, அனைத்து பிரிவினரும் முன்னேறக்கூடிய அளவுக்கு அந்த தமிழகத்தை முன்னேறிய மாநிலமாக ஆக்கிறார் என்றால் அது பரிணாமம் அந்த வளர்ச்சியாக இருக்கின்றது. அவர்கள் துறையில் முதல் கட்டமாகவே அவர் நடிப்பு துறையிலும் சினிமா துறையிலும் அவர் ஒதுக்கப்பட்டு இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்து அந்த சினிமா டயலாக் சினிமாவில் வந்து படத்தை பார்க்கும்போது கதாநாயகர்கள் பேசி சொல்வாங்க, 100 பேரை தாக்குவார்கள், 100 பேர் நடிப்பார்கள். அது ஒரிஜினாலிட்டி என்பது இல்லை. ஆக ஒரிஜினாலிட்டியாக இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம்.
அது நேற்று தான் ஆய்வு செய்து வந்து இதுதான் இப்போ ஒரு ஆட்சியுடைய முதலமைச்சருக்கு இப்போ தகுதின்னு சொன்னால் மக்கள் பல விதத்தில் பாதிப்பு அடைகின்ற நேரத்தில் உறுதுணையாக ஆட்சியை கட்டமைத்து ஆட்சியை அமைப்பது தான் ஒரு சிறந்த முதல்வருடைய தன்மை. இந்த மழை காலத்தில் நெல் இப்போ இது வந்து கோடை காலத்தில் விளைகின்றது. இப்போ சீசன் இப்போ வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற போது விவசாயிகள் பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படை தான் இப்போது இந்த நெல்லினுடைய ஈரப்பதத்தை தளர்த்தி நெல்லை வாங்க வேண்டும் என்று அது கோரிக்கையை இங்கே ஒன்றிய அரசுக்கு அறிவித்து அவர்கள் கமிட்டி நேற்றைய தினம் வந்து ஆய்வு செய்து பல மாவட்டங்களில் பல சென்டர்கள் 80க்கு மேற்பட்ட இந்த நெல் நேரடி கொள்முதல்கள் சென்று ஆய்வு செய்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 20க்கு மேல் 22க்கு மேல் 23க்கு மேல் ஈரப்பதம் அதிகரிக்கின்ற கண்டறிந்து அதுக்கு ஆய்வு டெஸ்ட் செய்து அவர்கள் ஒன்றிய அரசிடம் சமர்ப்பித்து ஒரு சில நாட்களில் அதுக்குரிய முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். மக்கள் ஒற்றுமையாக இருந்து சாதிக்க வேண்டும். இப்போ சாதிக்கிறாங்க. ஆக ஒற்றுமை உணர்வு இருந்தால் நம்முடைய வேண்டிய கோரிக்கைகள்லாம் வரும். ஆக தனித்தனி அரசியல் செய்யாமல் கூட்டு முயற்சி என்ன சொல்லுவாங்க, ஊரு கூடி தேர் இருக்கல் சொல்லுவாங்க. அதுபோல் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக நமக்கு நம்முடைய மாநில வளர்ச்சி பெறும். அதான்.